அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, பாஜகவோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அதை கடைபிடிச்சாங்க. இன்றைக்கு அதை கடைபிடிக்கிறாங்களா? ஒரு எலெக்ஷனில் கூட்டணி வைக்கிறாங்க, அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி முடிக்கிறாங்க, திரும்பவும் கூட்டணி வைக்கிறாங்க. அதாவது இது டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்ற வார்த்தையை சொல்றது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலையுமே வந்துட்டு ஒரு ஏடிஎம்கேவோட கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னைக்கு டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு மாற்றினது வந்து ரொம்ப கான்சியஸாக விஜய் அவர்கள் பண்ணுற ஒரு விஷயமா? அதாவது இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே அந்த கட்சியின் மேலே நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதையோ, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னதையோ அந்த கட்சியினர் இன்றைக்கு ஃபாலோ பண்ணுறாங்களா? அவர்களோட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? அவங்க இருக்கும்போது அந்த கட்சியினுடைய வலிமை என்னவாக இருந்தது? இன்றைக்கு அந்த கட்சியில் அந்த வலிமை இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, பாஜகவோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அதை கடைபிடிச்சாங்க. இன்றைக்கு அதை கடைபிடிக்கிறாங்களா? ஒரு எலெக்ஷனில் கூட்டணி வைக்கிறாங்க, அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி முடிக்கிறாங்க, திரும்பவும் கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ அந்த தொண்டர்களுக்கே அந்த மனநிலை மாறுகிறது. இன்னொன்று, எங்களுடைய கொள்கை தலைவர்கள் நாங்கள் 5 பேரை சொல்கிறோம். நாங்கள் தந்தை பெரியாரை சொல்கிறோம், அம்பேத்கரை சொல்கிறோம், காமராஜரை சொல்கிறோம், வேலுநாச்சியாரை சொல்கிறோம், அஞ்சலி அம்மாவை சொல்கிறோம். இவங்க எங்களுடைய கொள்கை தலைவர்கள். அதே சமயத்தில் எம்ஜிஆரையும் அண்ணாதுரை அவர்களும் நாங்கள் என்ன சொல்கிறோம்? இவங்க 2 பேருடைய அரசியல் அணுகுமுறையை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்கிறோம்.